வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சன். நாங்கள் மூணாருக்கு ட்ரிப் போகிறோங்க ஃபேமிலியோட. பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புறப்படுறோங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்துங்க மூணார் போகிறோங்க. எங்கள் ஃபேமிலியில் ஒரு 16 பேர், பெரிய ஆளுங்களும் குழந்தைங்களும் மட்டும் 21 பேருங்க போயிட்டு இருக்கிறோங்க. போய் திண்டுக்கல் இறங்குறோங்க. திண்டுக்கல்லில் வண்டி புக் பண்ணியிருக்கிறோங்க. பாருங்கள், திண்டுக்கல்லில் நாங்கள் வந்து ஒரு 4 மணிக்கு இறங்கினோங்க. ட்ராவல்ஸ்கார் கரெக்டாக நிறுத்தி இருந்தாங்க. திண்டுக்கல் டாக்ஸிங்க புக் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் புறப்பட்டோங்க. ஒரு 4:30 மணிக்கு புறப்பட்டுங்க. போடிநாயக்கம்பட்டி தாண்டி காலை விடியகாலம் 6:30 மணிக்கு மேலே மலை ஏற ஆரம்பிச்சுங்க. பாருங்கள், அருமையான லொக்கேஷனுங்க. சன்ரைஸுங்க பாருங்கள். அப்படியே மலை மேலே ஏறிட்டு இருக்குங்க. சூப்பரான இதுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 7-7:30 மணி ஆயிடுச்சுங்க. போடிமெட்டுக்கு பக்கம் போய்கிட்டு இருக்கிறோங்க. நீங்களும் இந்த ட்ரிப்புங்கெல்லாம் பார்த்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்க. அருமையாக இருக்குங்க. நாங்கள் போனது ஜனவரி மாதங்க, பொங்கல் சமயத்தில் போனோங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. பாருங்கள், போடிமெட்டு பக்கம் போயிருக்கிறோங்க. பெரிய பெரிய மலைகள், அருமையான வியூ பாயிண்ட்டுங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போய் போடிமெட்டு தாண்டிங்க பூம்பாறைன்றது அடுத்துக்கிற ஊர் வருதுங்க. அந்த ஊரில் காலைல டிஃபன் பிளான் பண்ணியிருந்தோங்க. அங்கே போய் டிஃபன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோங்க. பாருங்கள், போடிமெட்டு பக்கம் நெருங்கிட்டோங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் போடிமெட்டுன்றது வந்துங்க தமிழ்நாடு பார்டருங்க. போடிமெட்டு அதுக்கு பின்னால் அந்தாட்ட வர்றதெல்லாம் கேரளா ஆயிடுதுங்க. போடிமெட்டு வரைக்கும் தமிழ்நாடுங்க. அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அதுவும் ஃபேமிலியோட போகும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. ஓன் வெஹிக்கிள் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் வழி நடக்க அங்கங்கே நிறுத்தி செய்கிறதுக்கு, குழந்தைங்க இருந்தால் வாமிட் எடுத்தால் நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. பஸ் வசதியும் இருக்குங்க தேனியில் இருந்து. ஆனால் அது போனால் எங்கே நிறுத்த மாட்டாங்க. வியூ பாயிண்ட்டு, ஃபோட்டோ ஷூட்டிங் பாயிண்ட் எதுவும் பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து போடிமெட்டு தாண்ட போகிறோங்க. இப்போ போடிமெட்டு தாண்டியாச்சுங்க. இப்போ பூம்பாறை போகிற வழியில் பாருங்கள், ஏலக்காய் எஸ்டேட்டுங்க. ஏலக்காய் எஸ்டேட்டில் போய் இது பாருங்கள், ஏலக்காய் மரம், கீழே ஏலக்காய் இருக்குங்க. அருமையாக இருக்குதுங்க எஸ்டேட்டுங்க பார்க்குறதுக்கு. ஏலக்காய் வந்து ஒரு மூங்கில் செடி மாதிரி தாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் ஏலக்காங்க இது அருமையாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் பல 100 ஏக்கருங்களில் வெறும் ஏலக்காய் இருக்குங்க. அது முடிஞ்ச உடனே இது பாருங்கள், இது மாதிரி வியூ பாயிண்ட்டு. அந்தாட்ட ஒரு டேமு லேக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த லொக்கேஷனு. என் கேமரா சுமாராக இருக்கிறதுனால பேக்ரவுண்டு ஒரு மாதிரியாக இருக்குங்க. நல்ல கேமரா இருந்தால், ஃபோனுங்களாக இருந்தால் நல்லா அருமையாக வருங்க. எப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷனு, பேக்ரவுண்டு. அருமையான ஃபோட்டோ ஷூட்டிங் பாயிண்ட்டுங்க. டூரிஸ்ட்டில் வரவங்க எல்லாரும் இங்கே ஃபோட்டோ நின்று எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது பாருங்கள், நான் இருக்கிறதுங்க இந்த ஃபோட்டோ. அதுக்கு பாருங்கள், ஒரு ஃபோட்டோ பாருங்கள். லொக்கேஷனுங்க அருமையான இடங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, எவ்வளோ ட்ரிப் போகிறதுக்கு அருமையானங்க. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. 2 நாள் தங்கினவங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இப்போ மாட்டுப்பட்டி டேம் போகிற வழி இல்லைங்க. டிராஃபிக் டீ ஃபேக்ட்ரி இருக்குல்லைங்க, அந்த டீ ஃபேக்ட்ரியில் நுழையிற வண்டிங்க வெளியே வரது போகிறதுனால டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. இது பாருங்கள், அருமையான டேமுங்க. மாட்டுப்பட்டி டேமு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறதுங்க. அருமையாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷனு. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் நடந்தே ஸ்பீட் போட்டுக்கு போனோங்க. என் ஃபோனில் வந்து சார்ஜ் காலியாக போகுதுங்க. எவ்வளோ நேரம் இருக்குதோ அவ்வளோ நேரம் தாங்க என்னால் இது ரிவ்யூ கொடுக்க முடியும். இந்த டேம் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்ங்க. எங்கள் சேனலை கண்டினியூவாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க.